ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டு சின்ன பாக்கெட், அதுக்கு நம்ம இப்போ தக்காளியும் வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்தது வெங்காயம். தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ப்ரெட்டை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். தவா சூடானோடனே நெய் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ண வெங்காய தக்காளிலாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ ப்ரெட்டு தேவையோ ஸ்லைஸை எடுத்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடுவோம். தவா சூடாகிடுச்சு. நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அது மேலேயும் நெய் அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் எடுத்துடுவோம். இப்போ ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் இது பட்டர் தடவிப்போம். அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த காய் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிப்போம். அடுத்தது தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லி தழை அலசுறதுக்கு நம்ம கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெலாம் அலசிட்டோம். கொத்தமல்லி மட்டும் அலசாமல் இருந்தோம். இப்போ தலையை அலசிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ப்ரெட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ப்ரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக. வீடியோ பிடிச்சதுனா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.